ஹலோ, உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஷார்ட் ரீடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். உங்களுடைய பாஸ்ட் பர்சன், உங்களுடைய ப்ரெசண்ட் இல்லை ஃப்யூச்சர் பர்சன் பற்றி. ஓகே, இன்ஸ்டிங்க்ட், உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் ஏதோ சொல்லுது, உங்களுடைய இன்ட்யூஷன், அதை கேளுங்க, இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமஸ் எதுனா கெரியர் விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் 2 பேரும் ஃபேமஸ் ஆக போகிறீங்க. கெரியரில் 2 பேருமே நிறையா உங்களுடைய ட்ரீம்ஸ் கோல்ஸ் நிறைவேற்றணுன்ற விஷயத்தில் ரொம்பவே ஒரு ஃபோக்கஸான பர்சனாக இருக்கீங்க. 2 பேருமே வந்துட்டு லைஃப்பில் முன்னேறணும், நிறைய விஷயங்கள் சாதிக்கணுன்ற அந்த ஒரு விஷயம் 2 பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டாக இருக்கிறீங்க. அதாவது 2 பேருமே ஒன்று சேரும்போது ஒரு ஃபேமஸான பர்சனாக கண்டிப்பாக மாறி உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய என்ன மாதிரியான ஒரு கெரியர் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க. கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. லவ் cannot live where there is no trust. கண்டிப்பாக நீங்கள் பாஸ்டில் வந்துட்டு மேல் ஆர் ஃபீமேல் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் உங்களுக்குள்ள. நீங்கள் திரும்பவும் அதே தவறு செய்யாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கணும், எல்லா விதத்துலேயும் ட்ரஸ்ட் இருக்கணும். ஒரு நெகட்டிவ் மைண்டில் எதுவுமே யோசிக்காதீங்க, பாசிட்டிவாக இருங்க. உங்களுடைய இன்ட்யூஷனை நம்புங்க, சரியா? மேபி சில பேர் ட்ரஸ்ட் இஷ்யூனால கூட சில பேர் ரிலேஷன்ஷிப்பை வந்து டிவோர்ஸ் அந்த மாதிரி ஆகிட்டு இப்போது சிங்கிள்ஸாக இருக்கலாம். உங்களுக்கும் இந்த ரீடிங் செட் ஆகலாம். இன்கேஸ் நீங்கள் சிங்கிளாக இருக்கிறீங்கன்னா சிங்கிள் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரீடிங், சரியா? நீங்கள் உங்கள் பார்ட்னர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ ஒரு மெசேஜஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கலாம், ஓகேவா? ட்ரஸ்ட் இஷ்யூனாலேயே உங்களுக்குள்ள சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் தான் மெயினாக இருக்குது இங்கே. ஒன்று உங்கள் சைடு இருக்கலாம், இல்லை அவர் சைடு இருக்கலாம். இல்லைன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தர் ப்ளேம் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் இஷ்யூனாலேயே இப்போது 2 பேரும் பிளாக் பண்ணிவிட்டு இல்லை தூரமாக அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தனித்தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கலாம் சில பேர். ஓகே, யாருக்கு எப்படி ரெசனேட்டோ எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே, 3 கார்டு ஒன்றா வந்திருக்கு. சாய்ஸ் வைஸ்லி. நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும், இக்னோர் பண்ணாமல். இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு, நீங்கள் லவ் விஷயத்துலையும் ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையும் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இது ரொம்ப நாளாக நீங்கள் யோசித்து எடுத்த முடிவு தான். கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. உங்களுடைய லவ் விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் நியூ பர்சன் கேட்டிங்கன்னா நீங்கள் நியூ பர்சன், இல்லை நீங்கள் பாஸ் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ் கண்டிப்பாக திரும்ப யூனியன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? உங்களுடைய பாஸ்ட் பர்சன் இன்கேஸ் யாராவது உங்களுடைய எக்ஸ் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய எக்ஸ் இப்போ அவங்க மைண்டில் என்ன இருக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க. சஃபரிங் இன் சைலன்ஸ், வெளியில் சொல்ல முடியாமல் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இப்போ தான் யோசிக்கிறாங்க நிறைய விஷயங்கள். அவங்க உங்ககிட்ட பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்துட்டு உலகம்ல என்ன மாதிரியான பர்சன்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்துட்டாங்க பாஸ்டில். நீங்கள் விலகி போனதுக்கப்புறம் அவர் அதை வந்து ஒரு நல்லாவே உணர ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இருந்தப்போ அவரோட மைண்ட், அவரோட எனர்ஜி என்ன மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் விலகினதுக்கு அப்புறம் அவர் அந்த எனர்ஜிக்காக ரொம்பவே ஏங்குறாரு. உங்களுடைய ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, ஒரு கேரிங்கான எனர்ஜி, அந்த எனர்ஜிக்காக ரொம்பவே அவர் வருத்தப்படுறாரு. உங்களை விட்டு பிரிஞ்சது, உங்கள்கிட்டேருந்து நீங்கள் விலகி போனது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது, லெசனாக இருக்குது. கண்டிப்பாக அவர் மாறணும்னு நினைக்கிறாரு, உங்களுக்காக மாறணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக இந்த ரொம்பவே ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட உண்மை பேசணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் கேட்டு கூட சொல்லாத ஒரு விஷயம், அவர் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கிற ஒரு விஷயம், அதை வந்து உங்ககிட்ட பேசணும். இனியும் உங்களை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியல. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஃப்ரீ ஓப்பன் மைண்டாக வந்துட்டு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாரு. திரும்ப ஒரு தடவை ஒரு சான்ஸ் கேட்டாலும் கேட்கலாம்.
அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவு. அவரை திரும்ப நீங்கள் லைஃப்பில் சேர்க்கிறதும் சேர்க்காததும் உங்களுடைய முடிவு. இப்போ நீங்கள் யாருன்னா ப்ரெசண்ட்டில் இருக்கிறீங்க, யாருன்னா உங்களுடைய பார்ட்னர், ப்ரெசன்ட் பார்ட்னர், அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருக்குமே நான் இந்த ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. சரியா? நிறைய கார்ட்ஸ் வந்துருச்சு. ஒரு நிமிஷம். இன்கேஸ் ப்ரெசண்டில் இருக்க பார்ட்னர் ரொம்பவே ஒரு ஃப்ரீ மைண்ட் பர்சன், எல்லாமே வெளிப்படையாக பேசுகிற பர்சன், உங்கள்கிட்ட எதுவுமே மறைக்கிறது கிடையாது, ரொம்பவே லவ்வபுள் பர்சன், உங்கள்கிட்ட உங்களை ரொம்பவே கேர் எடுத்துக்கிற பர்சன், எல்லா வித சந்தோஷமும் உங்களுக்கு கொடுக்குற பர்சன், உங்கள்கிட்ட எல்லா விஷயத்துமே வந்துட்டு ஷேர் பண்ணுவார். எந்த விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணுவாங்க. அவருடைய மைண்டில் தோன்ற விஷயத்த எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவார். உங்ககிட்ட ரொம்பவே கேரிங்காக இருக்கிறாங்க பர்சன் பார்ட்னர். ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், இன்ட்யூஷன், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். இல்லை நீங்களும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாத்தில் அதிகமாக ஈடுபாடுள்ள பர்சனாக இருக்கலாம். அதிகமாக உங்களுடைய இன்ட்யூஷன் யூஸ் பண்ணுறீங்க. உங்களை பார்க்குற சில பேர் ரேக்கி ஹீலர்ஸாக இருக்கலாம். சரியா? உங்களுடைய இன்கேஸ் வேறு யாராவது உங்களை பார்க்குறவங்கள சில பேர் உங்களுடைய ஃப்யூச்சர் பார்ட்னர் யார் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, எஸ், ரொம்பவே ஒரு பாஸ்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை தாண்டி வர பர்சன் உங்களை மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்புன்றது ஒரு இன்கேஸ் நீங்கள் யாரா பார்த்துட்ருக்கிற பர்சன் வந்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலை, ஓப்பனாக பேசலை, ஜஸ்ட் அட்மைர் தான்ன்ற மாதிரியாக இருந்ததுதான் இந்த மெசேஜ் உங்களுக்கு. சரியா? இருந்ததுன்னா அவர் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்ற அந்த சர்க்கிளில் வரத்துக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா பாஸ்டில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க கடந்து வந்ததுனால ரொம்பவே ஒரு காம் மைண்டாக தன்னோட வேலை உண்டு அவர் உண்டுன்ற மாதிரி அவருக்கு அதை பேசணுன்ற அந்த விஷயத்தில் கூட ரொம்ப பயம் இருக்குது அவங்களுக்கு. ரொம்பவே ஒரு பிஸ்னஸ் மைண்ட் பர்சனாக இருக்கலாம். நல்லா ஒரு அவர் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் மாதிரியான இருக்கிற பர்சனாக இருக்கலாம். வேலையில் நல்ல ஒரு இன்கம் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். அவருக்கு எப்போ பார்த்தாலும் வேலைன்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய டைம், அதுலேயே அவரோட மைண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன்னா அவருக்கு ரிலேஷன்ஷிப் லவ்ன்றது அலர்ஜிக் மாதிரி. அலர்ஜிக் சொல்கிறது பயம். அதை பற்றி யோசிச்சாலே பயம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கும் போது பயம் வந்தும்போது கொஞ்சம் பின் வாங்கிடுறாரு. இப்படியே 1 or 2 years ஓடிட்டுருக்கு. இன்னும் நீங்கள் 2 பேரும் கனெக்ஷனில் வரல. ஆனால் இது ரொம்பவே ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக தான் எனக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். எஸ், சொன்னேன் இல்லையா, நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க. நிறைய ஷேடோ ஒர்க் அவங்க தாண்டி வந்திருக்காங்க. ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்க பர்சன், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன், எதுவுமே ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் பர்சன். எல்லா விதத்துலையுமே 100 out of 100 சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருப்பாங்க எதுவாக இருந்தாலும். ஆனால் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வரும்போது மட்டும் அவர் அதில் கொஞ்சம் பயம் வந்து, வேறு எந்த விஷயத்துலையும் பயம் கிடையாது அவருக்கு. எல்லாம் போல்டாக ஹேண்டில் பண்ணுற பர்சன், ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட். அவர் பண்ணுற ஒர்க்கில் அதிகமான கான்ஃபிடென்ட். எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதை கான்ஃபிடென்ட்டாக பண்ணி அதில் ஜெயிக்கிற பர்சன், லைஃப்பில் ஜெயிச்சிட்டே வர பர்சன். எல்லா விதத்துலேயும் மெட்டீரியலாக ஒரு ஃபினான்ஷியல் விஷயமா இருந்தாலும் சரி, அவர் ஒர்க் பண்ணுற பிளேஸ், அது பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிற விதமாக எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவார். ஆனால் லவ் விஷயத்தில் ஆளு கொஞ்சம் டவுன். ஓகே, ஆனால் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த யூனியன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஆனால் டைம் எடுக்கும். இப்போ எந்த விதத்துலேயும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு யூனியன் வருமா வராதான்ற மாதிரி. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூனியன் உண்டு. 888ன்றது அதிகமாக பார்க்குற பர்சனாக இருப்பீங்க நீங்கள். ஏன்னா அதிகமாக இருக்குது 8ன்றது. 444 999 11 1111 பார்க்குறவங்களா இருப்பீங்க. 111 பார்க்குறவங்களா இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூனியன் உண்டு. ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவை. இப்போதைக்கு கொஞ்சம் அந்த நியூ பர்சன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமை தேவை. அவங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா, உங்களை லவ்வை சொல்லியிருந்தீங்கன்னா,
சரியா? நீங்கள் சொல்லாமல் ஜஸ்ட் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ் கிடையாது, சொல்லி இருக்கிறவங்களுக்கான மெசேஜ். சரியா? இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லேருந்து அவர் வெளியில் வர வேண்டியிருக்கு. அந்த விஷயங்களில் மேபி சில பேருக்கு மேரிட் பர்சனாக இருக்கலாம். அதுலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக அவர் ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு எதுவும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான மெசேஜ் சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இதுதான் உங்களுக்கான லவ் ரீடிங். எப்படி யாருக்கு என்ன ரெசனேட் ஆச்சுன்றதை பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, காட் பிளஸ்.